வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டரங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை குறித்த இடைக்கால அறிக்கை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் இன்று தாக்கல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைபயணத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ராமேஸ்வரத்தில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பொறியியல் படிப்பில் சேர பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதற்கட்ட பொது கலந்தாய்வு வரும் ஆகஸ்ட் 9 வரை நடைபெறவுள்ளது. மேகதாது அணை திட்ட பகுதியில் 29 கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் நியமனம். கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் உத்தரவு. மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து திரிபுராவில் பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க கோரிக்கை. நைனிடாலில் கேபிள் கார் நடுவழியில் பழுதானதால் அந்தரத்தில் சிக்கிக் கொண்ட 13 சுற்றுலா பயணிகள். நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அனைவரும் கயிறு கட்டி கீழே இறக்கி பத்திரமாக மீட்பு. சிரியாவில் காரில் வைக்கப்பட்டிருந்த குண்டுகள் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு, 20 பேர் படுகாயம். வழிபாட்டுத் தலம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டரங்கம், ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை இழை மைதானம் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பார்வையாளர் மாடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பைக்கான போட்டி வரும் ஆகஸ்ட் 3 முதல் 12 வரை சென்னையில் நடைபெறவுள்ளது. 16 ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையில் மீண்டும் நடக்கவுள்ள இப்போட்டியில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், மலேசியா, ஜப்பான் மற்றும் கொரியா ஆகிய 6 நாடுகளின் அணிகள் பங்கேற்கவுள்ளன. இந்த போட்டியை சிறப்பாக நடத்த தமிழ்நாடு அரசு சார்பில் 17 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 12 கோடி நிதியை ஹாக்கி இந்தியா நிர்வாகிகளிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் சென்னை திரும்பினார். அப்போது திண்டிவனம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் தலைமையில் திமுக நிர்வாகிகள் சால்வை வழங்கி வரவேற்பு அளித்தனர். லண்டன் கியூவில் உள்ள ராயல் தாவரவியல் பூங்காவுடன் இணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் கிராமத்தில் 300 கோடி ரூபாய் செலவில் 137 ஹெக்டேர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி சென்னையில் அமைச்சர்கள் மெய்யநாதன் மற்றும் மதிவேந்தன் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், NLC சுரங்க விரிவாக்கம் தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக கூறினார். நெய்வேலி NLC விவகாரத்தில் மக்களின் நலன் கருதி முதலமைச்சர் உரிய நடவடிக்கையை எடுப்பார் என்று அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். நாகை மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த 107 வயதான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கோபாலகிருஷ்ணனுக்கு ஓய்வூதியத்திற்கான வாழ்நாள் சான்றை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசின் மறுபரிசீலனையில் உள்ளது என்றார். நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக வளையமாதேவி பகுதியில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். 18 பேருந்துகள் சேதமடைந்த நிலையில் 2வது நாளாக நேற்றும் பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது. இதில் 3 அரசு பேருந்துகள் சேதமடைந்ததால் இரவு நேர பேருந்து சேவை 2வது நாளாக நிறுத்தப்பட்டது. சென்னையில் நடைபெறும் G20 மாநாடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் மாமல்லபுரம் புராதன சின்னங்களை இன்று கண்டுகளிக்க உள்ளனர். இதனையொட்டி மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வளாகத்தில் கேரளாவில் மூங்கில்கள், பெரம்புகளால் தயாரித்து வடிவமைக்கப்பட்ட 17 யானை சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஒளிரும் மின்விளக்கு வெளிச்சத்தில் யானை சிற்பங்களுடன் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை அளித்ததாக முன்னாள் முதல்வர் OPS மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் MP மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே OPS-உடன் சேர்ந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை குறித்த இடைக்கால அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் கடந்த 10 மாதங்களாக சிபிசிஐடி போலீசார் பல கட்டங்களாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் இடைக்கால விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கீழக்காடியில் உள்ள வாஜ்பாய் திடலிலிருந்து இன்று தனது யாத்திரையை தொடங்குகிறார். தமிழகம் முழுவதும் 4 கட்டங்களாக 168 நாட்கள் என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரை அண்ணாமலை மேற்கொள்கிறார். இந்த பாத யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். அமித்ஷா வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அண்ணாமலை நடைப்பயண துவக்க விழாவில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு ஆன்லைனில் 3 சுற்றுகளாக கலந்தாய்வு நடைபெறுகிறது. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்து 685 இடங்கள் நிரம்பியுள்ளன. அதனைத் தொடர்ந்து பொது கலந்தாய்வு இன்று தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் முதற்கட்ட பொது கலந்தாய்வு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக கும்பகோணத்திலிருந்து 3 நதிகளின் புனித நீர் ரயில் மூலம் புறப்பட்டு சென்றது. மகாமக குளம், பொற்றாமரை குளம், காவிரி ஆகிய 3 நதிகளின் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் ரயில் மூலம் புறப்பட்டது. இந்த புனித நீர் சென்னையை சென்றடைந்தவுடன் அங்கிருந்து விமானம் மூலம் அயோத்திக்கு இந்து அமைப்புகள் கொண்டு செல்கின்றன. நாகர்கோயில் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியிடம் வாக்குவாதம் செய்த மாற்றுத்திறனாளியை போலீசார் கைது செய்தனர். தாழக்குடியைச் சேர்ந்த வள்ளிநாயகம் என்ற மாற்றுத்திறனாளி குடும்ப நல நீதிமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து நீதிபதியிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து நீதிபதி அளித்த புகாரின் பேரில் வள்ளிநாயகத்தை போலீசார் கைது செய்தனர். அவரை 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் போலீசார் தூக்கி சென்று மருத்துவ பரிசோதனை செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையை சேர்ந்த 4 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள வர்க்கலா கடற்கரைக்கு காரில் சுற்றுலா சென்றுள்ளனர். சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பக்கவாட்டில் உள்ள 50 அடி ஆழத்தில் கார் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஒரு மாணவி உட்பட 4 கல்லூரி மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரபல ஓவியர் மாருதி என்கிற ரங்கநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. புதுக்கோட்டையில் பிறந்த அவர் முக்கிய இதழ்களுக்கு அட்டைப்படையும் கதை கவிதைகளுக்கு ஓவியங்களையும் வரைந்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி உட்பட பல்வேறு விருதுகளை மாருதி பெற்றுள்ளார். மாருதியின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதியை கையில் ஏந்தி போஸ் கொடுத்து கவனமீர்த்த வேலம்மாள் பாட்டி காலமானார். 2000 ரூபாய் மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்புடன் பற்கள் இல்லாத வாயுடன் மகிழ்ச்சியாக வேலம்மாள் பாட்டியின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. அதை முதல்வர் ஸ்டாலினும் பகிர்ந்த நிலையில் வேலம்மாள் பாட்டிக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீடும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக வேலம்மாள் பாட்டி 87 வயதில் மரணமடைந்தார். இங்கிலாந்து பிரான்ஸ் இடையே கடலில் அமைந்துள்ள ஆங்கில கால்வாயை ரிலே முறையில் நீந்தி சாதனை படைத்த தேனியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி ஆங்கில கால்வாய் இரு மார்க்கத்திலும் அதாவது 72 கிலோமீட்டர் தூரத்தை 31 மணி 29 நிமிடத்தில் 6 பேர் கொண்ட இந்திய அணி கடந்து சாதனை புரிந்தது. அந்த அணியில் இடம்பெற்ற மாணவர் மற்றும் பயிற்சியாளர் தமிழகம் திரும்பியதை அடுத்து அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மேகதாது அணை திட்ட பகுதியில் 29 வனத்துறை அதிகாரிகளை கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி.கே. சிவக்குமார் நியமித்துள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பை மீறி காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ள வனப்பகுதிகளில் பாதிப்புகள் குறித்து ஆய்வு நடத்த 29 வனத்துறை அதிகாரிகளை கர்நாடக அரசு நியமித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சர் டி.கே. சிவக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அந்த விஷயம் குறித்து பேச விரும்பவில்லை என்றும் அந்த விஷயம் நீதிமன்றத்தில் இருப்பதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக செயல்படுத்தப்படும் என்றும் பதிலளித்தார். மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து திரிபுராவில் பெண்கள் தீப்பந்தமேந்தி ஊர்வலமாக சென்றனர். அகர்தலா நகரில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தின் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் மணிப்பூரில் அமைதி திரும்ப அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஊர்வலத்தில் பங்கேற்ற பெண்கள் வலியுறுத்தினர். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் கேபிள் கார் நடுவழியில் பழுதானதால் அந்தரத்தில் சிக்கிக் கொண்ட 13 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 4 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், குழந்தைகள் உட்பட 13 பேர் சென்ற கேபிள் கார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்று போனது. இதனால் அதில் பயணித்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்புக் குழுவினர் அந்தரத்தில் தொங்கிய கேபிள் காரில் சிக்கிய அனைவரையும் கயிறு கட்டி கீழே இறக்கி பத்திரமாக மீட்டனர். மும்பையில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் சாலைகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை காரணமாக தானே மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மும்பையில் தாபிசாரி பகுதியில் சுரங்கப்பாதையை தண்ணீர் சூழ்ந்ததால் அதை கடக்க முயன்று சிக்கிக் கொண்டவர்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். கேரளாவில் 11 பெண் தூய்மை பணியாளர்கள் சேர்ந்து வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது. மலப்புரம் மாவட்டம் பரப்பனங்காடி நகராட்சி பணியாளர்கள் 11 பேர் நபர் ஒன்றுக்கு 25 ரூபாய் என்ற வீதத்தில் 250 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் லாட்டரி சீட்டுக்கான குலுக்கலில் அவர்கள் வாங்கிய லாட்டரி சீட்டு எண்ணுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது. பரிசுக்கான வரியை கழித்தால் ஒவ்வொருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சரக்கு ரயில் விபத்திற்குள்ளானதில் அதன் 9 பெட்டிகள் தடம் புரண்டன. அகல்தாரா பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்த ரயில்வே துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் சரக்குகள் எதுவும் கொண்டு செல்லப்படாததால் பெரும் சேதம் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் காரில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் வெடித்து 6க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பல வாகனங்கள் உருக்குலைந்தன. அருகிலிருந்த கட்டிடமும் சேதமடைந்தது. வழிபாட்டு தலம் அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பார்படாஸில் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 114 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து பேட் செய்த இந்தியா 5 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய வீரர் இஷான் கிஷன் அதிகபட்சமாக 52 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சித்ராவுக்கு பாடகி சுஜாதா மோகன் குடும்பத்துடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. இதனிடையே இன்று நடிகர் தனுஷின் பிறந்தநாளையொட்டி அவர் நடித்துள்ள கேப்டன் மில்லர் படத்தின் டீசர் நேற்று இரவு 12 மணிக்கு வெளியிடப்பட்டது. கோயம்பேட்டில் உள்ள திரையரங்கில் படத்தின் டீசர் வெளியான பிறகு திரைப்படத்தின் இயக்குநர் அருண் மாதேஸ்வரன் மேடையில் கேக் வெட்டி கொண்டாடினர். டீசர் திரையிடும் போது வான வேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் கொண்டாடினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் மேம்படுத்தப்பட்ட ஹாக்கி விளையாட்டரங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை குறித்த இடைக்கால அறிக்கை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் இன்று தாக்கல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைபயணத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ராமேஸ்வரத்தில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பொறியியல் படிப்பில் சேர பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதற்கட்ட பொது கலந்தாய்வு வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேகதாது அணை திட்ட பகுதியில் 29 கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் நியமனம்.
கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் உத்தரவு. மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து திரிபுராவில் பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க கோரிக்கை. நைனிடாலில் கேபிள் கார் நடுவழியில் பழுதானதால் அந்தரத்தில் சிக்கிக்கொண்ட 13 சுற்றுலா பயணிகள். நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அனைவரும் கயிறு கட்டி கீழே இறக்கி பத்திரமாக மீட்பு. சிரியாவில் காரில் வைக்கப்பட்டிருந்த குண்டுகள் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு, 20 பேர் படுகாயம். வழிபாட்டுத் தலம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.